ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிராம ஊராட்சி செயலாளர் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரியில் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிற வீடியோ தான் இது ஃபுல்லாகவே. இன்டர்வியூ வந்து உங்களுக்கு 15 மார்க்ஸுக்கு நடக்கும். ஸோ இதில் டாப் 25 கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்பாங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்துட்டு போங்க. மேபி உங்களுக்கு இது ஸ்லோவாக இருக்கும் இந்த வீடியோன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். பட் இந்த கொஸ்டின் எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்டுருவாங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் போய் உட்காந்த உடனே உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பேர், மேபி உங்கள் அப்பா பேர், அப்புறம் உங்கள் ஊர், எந்த ஊர்லேருந்து வரீங்கிற டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. இது வந்து நான் ஸ்க்ரீனில் தெரிகிறது உங்களோட ஒரு ஃபார்மேட் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மேட்டை படிச்சுக்கோங்க. பேசிக்காக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமூகத்தில் வந்து நேர்மையோட வேலை செய்யணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அதே மாதிரி என்னோட ஸ்ட்ரென்த் என்னென்னா கட்டுப்பாடு, பொறுமை உணர்வு, மக்கள் தொடர்பு இல்லை மக்கள் சேவை, இதெல்லாம் வந்து என்னோட பலங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு 15 மார்க்ஸுக்கு தான். இதில் நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ சின்ன சின்னதாக ஆன்சர் சொன்னாலே போதும். இது ஒரு ஃபார்மேட் தான். பட் அங்கே போயிட்டு உங்களை பற்றின மேபி உங்களோட எஜுகேஷன் சொல்லலாம், நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு சொல்லலாம், இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன, பஞ்சாயத்து செக்ரட்டரியில் என்ன வேலை நீங்கள் செய்வீங்க, இல்லை பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலைங்கிறது ஜென்ரலாக என்ன, அது எந்த போஸ்டிங் எதுக்கு போடுறாங்கன்னு கேட்பாங்க. பஞ்சாயத்தை வந்து நிர்வாகம் பண்ணுறது, கணக்கு எல்லாத்தையும் பராமரிக்கிறது, அரசு கொண்டு வர திட்டம் எல்லாத்தையும் செயல்படுத்துறது, கிராம சபை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறது, மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறது, இதுதான் வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரியோட வேலை. அடுத்தது வந்து உங்கள் ஊரில் மக்கள் தொகை என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து விவோ அசிஸ்டன்ட் பஞ்சாயத்து செக்ரட்டரி பேசிக்காக இன்டர்வியூவில் எல்லா இன்டர்வியூலையுமே கேட்பாங்க. ஸோ வந்து எப்படி சொல்லணும், என்னோட ஊரில் சுமார் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன்னா 2011 தான் இதுக்கு முன்னாடி வந்து மக்கள் கணக்கு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருக்க நம்பர் வந்து எப்போ எடுத்ததுன்னு கேட்டால் 2011. ஸோ இந்த சென்சஸ் உங்கள் எத்தனை குடும்பம், எத்தனை பெண், எத்தனை ஆண், கம்யூனிட்டி வைஸ் குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போய் பார்க்குறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி தனியாக ஒரு வீடியோ போட்டுட்டேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் என்ன சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராம சபாவோட முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராம சபை வந்து ஊரில் இருக்க எல்லாரையும் நீங்கள் வந்து நேராக பார்த்து அவங்களோட கருத்தை கேட்டு என்னென்ன திட்டம் வேணும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு, ஸோ மேபி இப்போ நான் திட்டம் கொண்டு வர போகிறேன், இந்த திட்டம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அதுக்கான தீர்மானத்தை ஏற்றலாம். அது தீர்மானம்னா ஒரு இப்போ நியூ ஸ்கீம் வேணும்னா அந்த நியூ ஸ்கீமை எழுதி, ஸோ அதில் வந்து உங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 பேரோ ஒரு 20 பேரோ அதில் சைன் போடுவாங்க. அந்த மாதிரி தீர்மானம் போடுறதுக்கு ஒரு ஜனநாயக மேடை தான் இது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஸ்கீம். இது வந்து வருஷத்துக்கு 6 தடவை கண்டிப்பாக நடக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து 4 தடவை தான் நடக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் 6 தடவை நடக்கணும்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 6 தடவை என்னென்ன டேட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி 26 அன்னைக்கு குடியரசு தினம். அப்புறம் 22 மார்ச் அன்னைக்கு வந்து உலக நீர் தினம். அப்புறம் 1ஆம் தேதி மே 1 வந்து உழைப்பாளர் தினம். அடுத்தது ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திர தினம். அடுத்தது 2ஆம் தேதி அக்டோபர் வந்து காந்தி ஜெயந்தி. 1ஆம் தேதி நவம்பர் வந்து உள்ளூராட்சி தினம். ஸோ இந்த 6 நாளுமே கண்டிப்பாக வந்து கிராம சபை நடக்கணும். ஸோ இது மேபி ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால நடக்க முடியலனாலும் அந்த வாரத்தில் வர சனி ஞாயிறில் கண்டிப்பாக நடத்திடுவாங்க. ஸோ இந்த 6 நாளை கண்டிப்பாக இந்த அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை கண்டிப்பாக மனசில் ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி 22 மார்ச் என்ன, எதனால அன்னைக்கு கிராம சபை நடத்துறாங்கன்னு கூட கேட்கலாம். உலக நீர் தினத்தினால அன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அடுத்தது வந்து பெண்கள் சுய உதவி குழுக்கள், இதை யார் மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ குழுவை பற்றி தெரியாமல் யாருமே நம்ம இருக்க மாட்டோம். இதை வந்து பிடிஓ தான் மெயின்டைன் பண்ணுறது. ஆக்சுவலி வந்து பஞ்சாயத்து அலுவலகம் இல்லைன்னா பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் தான் வந்து இந்த சுய உதவிக்குழு எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. இது எப்படின்னா ஒரு 10 பெண்கள் சேர்ந்து ஒரு குழு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் நீட்ஸை பூர்த்தி பண்ணுற. ஃபினான்ஷியல் நீட்ஸ்னால் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோன்னா அந்த குழுலேருந்து காசை எடுத்து தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலேருந்து வர வருமானத்தை வச்சு அந்த குழுவிலேயே வந்து கட்டிக்கிறது. ஸோ அந்த 10 பேருக்கான பொருளாதார தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த குழுங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. இது பிடிஓ தான் வந்து பதிவு செய்கிறாரு. அப்புறம் பிஎம்ஏஒய் பற்றி சொல்லுங்க. இந்த ஸ்கீம் எதுக்குன்னா வீடு கட்டுறதுக்காக அரசு கொண்டு வந்த ஸ்கீம் தான் பிஎம்ஏஒய். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கலைஞர் வீடு கட்டு திட்டம் இல்லை அம்மா வீடு கட்டு திட்டம் அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தது தான் இந்த பிஎம்ஏஒய் திட்டம்.
இது வந்து பேசிக்கா எதுக்குன்னா, கிராமத்துல இருக்கிற அந்த குடிசை வீட்ல இருக்கிறவங்க, இல்ல ஓட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே மாடி வீடு கட்டணும், அவங்களோட ஆசைய நிறைவேத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ இத வந்து யாரு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ஆஃபீஸ் தான் வந்து இத வந்து மக்களுக்கு குடுப்பாங்க. ஸோ அவங்க தான் எந்த மக்களுக்கு குடுக்குறதுன்னு செலக்ட் பண்ணி லிஸ்ட் குடுப்பாங்க. அடுத்தது என்ஆர்இஜிஎஸ் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது ஒண்ணுமே இல்லைங்க. 100 நாள் வேலை திட்டம் தான் இது. இதுவுமே வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது. இது மாநில அரசு கிடையாது. இது மத்திய அரசு 100 நாள் வந்து வேலை திட்டம் மா கிராமத்துல உள்ள ஏழை மக்களுக்கு குடுப்பாங்க. ஸோ உங்களோட பணி என்னன்னா, 100 நாள் வேலை திட்டத்துல எல்லாருக்குமே 100 நாள் வேலை கிடைக்கணும். 100 நாள் வேலை திட்டத்துல எந்தெந்த டேட்ல, எந்தெந்த டேல எங்க ஒர்க் பண்ணணுங்கிறது பஞ்சாயத்து செக்ரட்டரி தான் டிசைட் பண்ணுவாங்க. அதே மாரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த 100 நாள் வேலை திட்டம் பார்க்குறாங்க இல்லையா? அவங்கலாம் டெய்லி வராங்களா இல்லையா? அப்படிங்கிறத பார்த்து, அத பதிவேற்றம் பண்றதும் பஞ்சாயத்து செக்ரட்டரி வேல தான். ஸோ இப்ப ரீசென்ட்டா என்ன பண்றாங்கன்னா, 100 நாள் வேலை திட்டம் எங்க வேலை பார்க்குறாங்களோ, ஸோ நம்ம சோசியல் மீடியாலலாம் வந்து நெறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு இல்லையா? அவங்க எங்க வேலை பார்க்குறாங்க? அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க, 100 நாள் வேலை ஆள வந்து வேலை பார்க்குற இடத்துல நிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்து என்ன வேலை பண்றாங்களோ அத டெய்லியுமே அப்லோட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டெய்லியும் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணா தான் உங்களுக்கு காசு வரும். அடுத்தது வந்து பஞ்சாயத்து பதிவுகள் எப்படி மெயின்டெயின் பண்ணுவீங்க? எப்படி பராமரிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாரி இப்ப 100 நாள் வேலை திட்டம் அது எல்லாமே வந்து டெய்லி என்ட்ரி பண்ணணும். அதே மாரி ப்ராப்பரா ரிஜிஸ்டர் பண்ணணும். அது ஏன் சொல்றாங்கன்னா, இப்போ ரீசெண்டா ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நெறைய பேர் வந்து வராமலே வரோன்னு சொல்லி என்ட்ரி பண்ணி காசு வாங்கிப்பாங்க. ஸோ ப்ராப்பரா என்ட்ரி பண்ணணும். அந்த என்ட்ரி அதே மாரி உங்களுக்கு வந்து இப்ப பஞ்சாயத்து போர்டுன்னு வந்துட்டீங்கன்னா, நீர் வரி, வீட்டு வரி, ரோட்டு வரி எல்லாமே வந்து பஞ்சாயத்து போர்டுல தான் கட்டுவீங்க. அதோட அந்த ரெசிப்ட்லாம் வந்து கரெக்ட் ரெசிப்ட்னா ஒண்ணுமே இல்லங்க. நீங்க காசு குடுத்துட்டீங்கன்னு ஒரு ஃபார்ம் மாரி ஒரு பில்லு குடுப்பாங்க இல்லையா? பில்லு தான். அந்த பில்லு, வவுச்சர்ஸ் இது எல்லாமே கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். அந்த பில்லு டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்க கரெக்ட்டா கம்ப்யூட்டர்ல ஏத்தணும். அதுதான் வந்து ஆடிட் ரெடி ஃபைல்ஸ் அண்ட் டிஜிட்டல் அப்டேட்னா வேற ஒண்ணுமே இல்ல. நடக்கிற எல்லாத்தையுமே இப்ப வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்குறீங்க 100 நாள் வேலைன்னா, அது எல்லாத்தையுமே நீங்க கம்ப்யூட்டர்ல ஏத்தணும். இது எல்லாமே வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரியோட டே டூ டே வொர்க். அடுத்தது வந்து இப்போ ஒரு புது திட்டம் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. அப்ப அந்த திட்டம் வந்து உங்க வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு புரியல அப்படின்னா, இத நீங்க எப்படி பண்ணுவீங்க? இது எப்படின்னா அந்த பெர்சனாலிட்டின்னு ஒரு 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்களே, அதுல வந்து இந்த மாரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. மக் பண்ணி போறது கிடையாது. உங்களோட பெர்சனாலிட்டி, உங்களோட அந்த டயத்துல நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கங்கிறத மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ உங்க மக்களுக்கு புரியலன்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு பொறுமையா தமிழ் தான் இப்ப நம்மளோட மாநிலம் ஃபுல்லா தமிழ் பேசுறாங்க. பொறுமையா தமிழ்ல அத சொல்லணும். அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன? இப்போ புது ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கான எடுத்துக்காட்டு என்னவோ அத சொல்லணும். அப்படியுமே புரியலன்னா, அத பத்தின ஃபுல்லா ஒரு நோட்டீஸ் அத பத்தின ஃபுல்லா ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேப்பர்ல எழுதி, அத வந்து ஒரு நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டலாம். இல்ல கிராம சபையில வந்து எல்லா மக்களையும் கூட்டி வச்சு அதுக்கான எடுத்துக்காட்ட சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாரி. இது எல்லாமே வந்து அந்த இடத்துல நீங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற மாரி நீங்களா தான் சொல்லணும். ஸோ இத படிச்சுட்டு மக் பண்ணிட்டு சொல்லாதீங்க. நார்மலா சொல்ற மாரி சொல்லுங்க. அடுத்தது வந்து ஒரு கிராமத்துல ஒரு சண்டை நடந்துடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்க உங்களோட டிசிஷன் அங்க இடத்துல என்ன அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போனோனயே இவன் தப்பா, இவன் கரெக்ட்டான்லாம் சொல்லக்கூடாது. 2 பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை நடந்துச்சுங்கிறத அமைதியா கேட்டு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கி உங்கள்ட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ ஒரு லேண்டுக்கே ஒரு பிரச்சனை வருது. இது என்னோட சொத்தா? அவனோட சொத்தான்னா, நீங்க போய் ரெக்கார்ட்ல வந்து செக் பண்ணி, ரெக்கார்ட்ல என்ன இருக்கோ, அது அத தான் வந்து நீங்க வந்து சொல்லணும் அந்த இடத்துல. ஸோ இவங்களுக்கு தான் ரெக்கார்ட் இருக்கு. அப்ப ரூல்ஸ் படி இவங்களுக்கு தான் அந்த லேண்ட் போணும்னு சொல்லிட்டு, அந்த சொல்றீங்க பார்த்தீங்களா, அத கண்டிப்பா உங்களோட சுப்பீரியர் யார் இருக்காங்களோ, இப்போ மேபி பிரசிடென்ட் இருக்கலாம். இல்லன்னா வந்து மேல தாசில்தார் அலுவலகத்துல யார் இருக்காங்களோ, அவங்கள்ட்ட கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிறணும். இத தான் நீங்க பண்ணணும். ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா, அமைதியா எல்லா டீட்டெயிலையும் வாங்கிக்கிட்டு, ரெக்கார்ட் செக் பண்ணி, ரெக்கார்டுல என்ன இருக்கோ அதன்படி ஆன்சர் குடுக்கணும். தீர்வு குடுக்கணும் அவ்வளோதான். அடுத்தது வந்து ஊழல் நடந்தா என்ன பண்றது? அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப மெயின். ஊழல் யார் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரசிடென்ட்டா இருக்கலாம், இல்ல கவுன்சிலரா இருக்கலாம். அவங்கலாம் ஏதாச்சும் காசு வாங்கிட்டு ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னு உங்கள்ட்ட யாராச்சும் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்கன்னா, இமிடியேட்டா வந்து அத நீங்க ரிப்போர்ட்ல எழுதிட்டு, டாக்குமெண்ட் வாங்கிக்கணும். ஒரு லெட்டர்ல எழுதி குடுங்கம்மான்னு சொல்லி அத டாக்குமெண்ட் வாங்கிட்டு, அதுல வந்து எந்த ஒரு நான் வந்து எனக்கு ஊழல்னு தெரிஞ்சா நான் அத யார்ட்டயும் சொல்ல மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. டாக்குமெண்ட்ல போட்டு வாங்கிட்டு, அத வந்து உங்களோட உயர் அதிகாரிக்கு டக்குன்னு வந்து ரூல்ஸ் பிரகாரம் நீங்க வந்து அத இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்ஸரா இருக்கணும்.
இந்த வேலையை ஏன் தேர்வு செஞ்சீங்க? ஏன்னா இது வந்து 10th தான். இதுக்கு நீங்க 12th டிப்ளமோ, டிகிரி படிச்சுட்டு இந்த வேலைக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து டிகிரி படிச்சு அதில நான் நெறையா கத்துக்கிட்டேன். நான் கத்துக்கிட்ட விஷயங்கள என்னோட ஊர் மக்களுக்கு எளிமையா நான் வந்து சொல்லி புரிய வைக்கவும், என் ஊர் மக்களுக்கு நான் சேவை செய்றதுக்கும், என்னோட ஊர அடுத்த லெவலுக்கு நான் எடுத்துட்டு போறதுக்கும் என்னோட படிப்பு ரொம்ப உதவியா இருக்கும். அதனால நான் படிச்சுட்டு இப்ப மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இந்த வேலைக்கு சேர்றேன். அப்படிங்கிற மாரி ஆன்சர் வந்து ரொம்ப எப்படி சொல்றது? பாலிஷ்டா அவங்கள வந்து கொஞ்சம் மயக்கிற மாரி சொல்லணும். வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் ஆன்லைன் சிஸ்டம் ஹேண்டில் பண்ண தெரியுமான்னு கேட்பாங்க. ஃபோன் தெரியும்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஃபோன் வந்து கிடையாது. கம்ப்யூட்டர பத்தி கரெக்ட்டா போய் தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டர்ல வந்து எம்எஸ் வேர்ட் எப்படி ஆஃபீஸ்னா ஒண்ணும் கிடையாது. வேர்டுல வந்து டைப் பண்ணுவோம் பார்த்தீங்களா? எப்படி டைப் பண்றது? ஒரு எக்ஸெல் ஷீட் ஓப்பன் பண்ணி அதில எப்படி டேட்டாலாம் என்ட்ரி பண்றது? ஆன்லைன்ல எப்படி என்ட்ரி பண்றது? அதே மாரி இப்ப நான் சொன்னேன் இல்லையா உங்கள்ட்ட ஒரு 100 நாள் வேலைக்கு அந்த ஃபோட்டோ எடுக்குறீங்க. அது எப்படி கவர்ன்மென்ட் போர்ட்டல்ல அப்லோட் பண்றது? ஸோ இது எல்லாம் தான் கேட்பாங்க. கான்ஃபிடென்ட்டா இது எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்டின்னே நீங்க சொல்லிறலாம். ஸோ இது ரொம்ப இப்போ ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணி டைப் பண்ண தெரியாதவங்க சொல்லுங்க வேணும்னா அதையுமே நான் சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். அடுத்த கொஸ்டின் வந்து பஞ்சாயத்துலேருந்து வர ஃபண்ட்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட்லேருந்து இப்போ ஒரு 1,00,00,000 குடுக்குறாங்கன்னா, அந்த 1,00,00,000 எப்படி பயன்படுத்தணுங்கிற ரூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் பிரகாரம் நான் வந்து பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு, பயன்படுத்துற எல்லா அமௌண்ட் எல்லா காசுக்கும் வந்து கண்டிப்பா வந்து பில் வாங்கி வச்சுப்பேன். பில்லோ, வவுச்சரோ வாங்கி வச்சுட்டு, அத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அந்த டீட்டெயில வந்து நான் வந்து அப்பப்ப வந்து கம்ப்யூட்டர்ல பதிவேற்றம் செஞ்சுடுவேன். அதே மாரி அக்கவுண்ட்ல அந்த காசு வந்து எங்கேயுமே குறைபாடு இல்லாம நான் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுவேன். இதுல வந்து நான் ஒரு அமௌண்ட் எடுக்கிறேன், எடுக்கலங்கிற கன்ஃப்யூஷன் இல்லாம ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு தெரியிற மாரி மேலிடத்துக்கு தெரியிற மாரி நான் எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவா மெயின்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வந்து பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் யாரு இஷ்யூ பண்ணுவான்னு கேட்பாங்க. நீங்க தான் இஷ்யூ பண்ணுவீங்களான்னு கேட்டா, அது உங்க வேலை கிடையாது. பஞ்சாயத்து செக்ரட்டரியோட வேலை கிடையாது. அத வந்து விஓஓ தான் வந்து பதிவு பண்ணிட்டு, விஏஓ தான் வந்து அத இஷ்யூ பண்ணுவாரு. அடுத்தது வந்து கிராம சபால எப்படி டிசிஷன் எடுக்கப்படும்னு கேட்பாங்க. நான் முன்னாடி சொல்லிட்டேன் கிராம சபால தீர்வு வந்து ஏற்றப்படும். ஒரு புதுசா ஒரு பாலிசி உங்க ஊருக்கு கொண்டு வராங்கன்னா, கிராம சபையில அத பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் இத பண்ணலாமான்னு எல்லா மக்கள்ட்டயும் கேட்டு டிசிஷன் வந்து எல்லா மக்கள்ட்டயும் கேட்டுட்டு ஒரு டிசிஷன் வந்து மேக் பண்ணிடணும். ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறப்ப, என்ன முடிவுங்கிறத பாயிண்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு, இன்னொருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு, உங்களோட பிரசிடென்ட் இல்ல சேர்மன் இது வந்து இப்போ ஊருனா பிரசிடென்ட், சிட்டினா சேர்மன் வருவாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு சார். இதுக்கு நான் என்ன டிசிஷன் எடுக்கலாம்? எப்படி நம்ம பண்ணலாம்னு அவர்ட்ட ஒரு சஜஷன் கேட்டுட்டு, அவங்க சொல்றபடி தான் நீங்க தீர்மானம் எடுக்க முடியும். உங்களால உங்க இஷ்டத்துக்கு தீர்மானம் எடுக்க முடியாது. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு பஞ்சாயத்து ஆக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. கவர்மெண்ட்லயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே கொண்டு வந்துட்டா, ரூல்ஸ் படி நான் டிசிஷன் மேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பஞ்சாயத்து ஆக்ட் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்ததுன்னா, 1994ல தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்பதான் வந்து ஒரு பஞ்சாயத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் வந்து அப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. 1994 இத கொண்டு வந்தது யாருன்னா, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் இத கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இப்ப கரண்ட் பஞ்சாயத்து மினிஸ்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹானரபிள் மினிஸ்டர் பெரியசாமி சார். நீங்க வந்து மதிப்பிற்குரிய பெரியசாமி சார்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்க போறீங்க. பெரியசாமி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ மதிப்பிற்குரிய பெரியசாமி சார்ன்னு சொல்லுங்க. அதே மாரி பஞ்சாயத்து செக்ரட்டரியோட டெய்லி ஒர்க் என்ன? முன்னாடி என்னன்னா ஒரு ஜெனரலான ஒர்க் பார்த்துட்டோம். நீங்க டெய்லி காலையில ஆஃபீஸ் வரீங்கன்னா என்னென்னலாம் பண்ணணும்னா, அன்னைக்கு நீங்க பில்லு போடுறீங்க பார்த்தீங்களா? ஒரு என்னென்ன வரி எல்லாம் கலெக்ட் பண்றீங்களோ, அந்த வரி எல்லாத்தையும் வந்து ரிஜிஸ்டர்ல எழுதணும். அதே மாரி உங்களுக்கு ஃபண்ட் வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு எந்த ஃபண்டு நீங்க இது பண்ணலாம். ஃபண்டுனா ஒண்ணுமில்ல கவர்மெண்ட்லேருந்து ஒரு காசு குடுத்துருப்பான். ஒரு டியூப் லைட் எரியலன்னா, ஓகே இன்னைக்கு டியூப் லைட் வாங்கலாம் அப்படிங்கிற மாரி அந்த காச பிரிச்சு, அத வந்து நீங்க வந்து அந்தந்த ஸ்கீமுக்கு ஏத்த மாரி குடுக்கணும். அடுத்தது ஊர சுத்தமா வச்சுக்கணும். 100 நாள் வேலை திட்டமா இருக்கட்டும், இல்ல குப்பை வண்டி ஓடுறதா இருக்கட்டும், அந்த மாரி வந்து ஊர சுத்தமா டெய்லி சுத்தமா வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரியோட டெய்லி வேல. அதாவது பட்டாக்கும், சிட்டாக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ இது மோஸ்ட்லி பட்டா, சிட்டாலாம் விஏஓ தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க. பட் நீங்க பஞ்சாயத்துல ஒர்க் பண்றப்ப இது எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ரீசன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா, அதுக்கான அப்ரூவலே உங்கள்ட்ட தான் வாங்கணும். அப்ப அந்த பட்டா, சிட்டா அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். பட்டால வந்து ஓனர் நேம் இருக்கும். சிட்டால வந்து லேண்டோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். இது ஃபுல் வீடியோஸ் வேணும்னா நான் முன்னாடியே போட்டிருக்கேன். அத செக் பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து கம்யூனிட்டியில் இன்கம் சர்டிஃபிகேட்லாம் யார் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருது. ஸோ விஓ வந்து செக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா தாசில்தார் தான். இதில் வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு ரொம்ப பெரிய வேலை கிடையாது. அடுத்தது எஃப்எம்பினா என்னன்னு கேட்பாங்க. எஃப்எம்பி புக்னா என்னன்னு கேட்பாங்க. உங்களோட இடத்தோட சர்வே மேப் தான். மேப்னா ஒன்று மேலே உங்கள் இடத்தோட டயக்ராம் வந்து அந்த எஃப்எம்பி புக்கில் இருக்கும். அதுதான் வந்து இதுவுமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் விஓ அடியில் மீன்ஸ் விஓ கீழே வந்துடும். ஸோ அவங்க தான் இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்கா. உங்கள் ஊருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? முன்னாடி பிரச்சனை, இது கம்ப்ளைண்ட், இது ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இதை வந்து உங்களோட டிசிஷன் கிடையாது. இப்போ ஒரு இடத்துல வந்து லைட் எரியலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை கேட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு உங்களுக்கு மணி தேவைப்படும். உங்கள் காசை போட்டு லைட் வாங்க மாட்ட முடியாது இல்லையா? இதை வந்து மேல் ஆஃபீஸருக்கு ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி லைட் எரியலை, எங்கள் ஊருக்கு ஒரு 10 லைட்டு இந்த மாதத்துக்கு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட ஃபாலோ பண்ணி 10 லைட்டை வாங்கி அந்த லைட்டை கொண்டு போய் நீங்கள் அந்த ஏரியாவுக்கு மாற்ற வரைக்கும், அந்த தெருவில் போய் அந்த ஸ்ட்ரீட் லைட் மாற்ற அளவுக்கு அது உங்களோட வேலை தான். ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் அதை முதல்ல ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மேலதிகாரிக்கு அனுப்பி அவர்கிட்ட வந்து அதுக்கான சார் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கேட்டு அதுக்கான சொல்யூஷன் என்னமோ அந்த சொல்யூஷனை வாங்கி அந்த பிரச்சனையை தீர்க்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லணும். ஸோ வில்லேஜில் கொண்டு வந்திருக்க காமன் ஸ்கீம்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஹவுசிங் ஸ்கீம். ஸோ பிஎம்ஏஒய்னா வந்து அது பிரைம் மினிஸ்டரோடது. தமிழ்நாடுக்குன்னு அந்த இப்போ என்ன இருக்கும், இப்போ ஆப்வியஸ்லி கலைஞர் வீடு கட்டும் திட்டம் இருக்கும். ஸோ அது அடுத்தது வந்து குழு கொண்டு வரதெல்லாம் வந்து இப்போ வில்லேஜஸ்க்குன்னு கொண்டு வந்தது தான். அப்புறம் தண்ணி சப்ளை நீங்கள் தான் பண்ணுவீங்க. ஸ்ட்ரீட் லைட் மெயின்டெனன்ஸ், ரோடு போடுறது உங்களுக்கு கீழே தான் வரும். 100 நாள் வேலை நீங்கள் தான் பண்ணுவீங்க. இது எல்லாமே வந்து உங்களோட வில்லேஜுக்குன்னு கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரியா ஒரு ஊருக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த ஊரில் 100 ஃபேமிலியாக புதுசாக கொண்டு வராங்க. ஒரு புதுசாக ஒரு ஊர் உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊருக்கு பேசிக் நீட்ஸ் என்னென்ன? பேசிக் நீட்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஊருன்னு உருவாக்கிட்டாங்க. அதில் 100 குடும்பம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்ன நீடெல்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தண்ணி சப்ளை கொடுக்கணும். அடுத்தது தெருவிளக்கு கொடுக்கணும். அடுத்தது ரோடு அவங்களுக்கு போட்டு கொடுக்கணும். இது 3 தான் வந்து பேசிக்காக ஒரு ஊருக்கு தேவையானது. இதில் வந்து ஆர்டர் வந்து இந்த ஆர்டரில் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒரு ஊருக்கு தேவையான தண்ணி தான். அப்புறம் நீங்கள் லைட்டு வெளிச்சம் கொண்டு வரணும். அப்புறம் ரோடு போட்டு கொடுக்கணும். இந்த ஆர்டர் கூட கேட்பாங்க. யா இது வந்து டாப் 25 கொஸ்டின்ஸ். இது இல்லாமல் பஞ்சாயத்து ஆக்ட் அது கவர்மெண்ட்டில் எப்போ கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பார்ட் 2ல் போடுறேன். பார்ட் 2 வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ ஒருவேளை வீடியோ ஸ்லோவாக இருந்தால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க, ஆல்ரெடி இன்டர்வியூ வந்து எழுதுனவங்க கிட்ட போய் கேட்டு அவங்கக்கிட்டே இருந்தால் நான் இது எல்லாமே கலெக்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து எப்போ ரிசல்ட் வரும்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஃபார்ம் கொடுத்து 1 மாதத்துக்குள்ளே, இப்போ நீங்கள் 9ஆம் தேதி கொடுக்குறீங்கன்னா அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்குள்ளே உங்களோட மெரிட் லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் என்ன வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.